நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, நீ ஏன் ஏதேதோ பேசிட்டு இருக்க? தேவையில்லாம ஏன் டென்ஷன் ஆகுற? அர்ச்சனா, நீ அம்மாவாக போற. தேவையில்லாம என்னைய நீ டென்ஷன் ஆக்கிட்ட தெரியுமா? அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க சந்தோஷத்துல அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நீ என்னடா யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்க. இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? எனக்கு ஒண்ணும் புரியல வந்தனா. என்ன புரியலங்கற? கார்த்திக் இத பத்தி என்ன சொன்னாரு? நான் இன்னும் அவர்கிட்ட சொல்லல. அவரு டெல்லிக்கு போயிருக்காரு. ஓ, உன் மாமியார் கிட்ட சொன்னல? இல்ல. அட, இத பத்தி நீ மாமியார் கிட்ட கூட சொல்லலையா? அர்ச்சனா, உங்க பாட்டியாக போறாங்கல்ல, இந்த நல்ல செய்தியை அவங்க கிட்ட சொன்னா அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு அம்மாக்கு தெரிய வந்தப்போ அவங்க தன்னோட ஃபாரின் ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டாங்க. அர்ச்சனா, என்ன நடந்தது? ஏன் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற? இத பத்தி யார்கிட்டயும் சொல்றதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு கிடையாது. என்கிட்ட இந்த நல்ல செய்தியை டாக்டர் சொன்ன உடனே நான் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைச்சேன். வீட்டுல எல்லாருமே இந்த செய்தி எப்ப வரும் தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் வேணும்னே தான் சொல்லல வந்தனா. எனக்கு கார்த்திகோட பேச்சு தான் ஞாபகத்துக்கு வந்தது. அவர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இப்போதைக்கு நம்ம குழந்தைய பத்தி யோசிக்க வேண்டாம், நேரம் வரத்துக்கு முன்னாடி தனக்கு புது பொறுப்பு எதுவும் வேண்டாம்னு கார்த்திக் நினைக்கிறாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, எங்க அத்தை வந்தப்போ இந்த விஷயமா எங்க வீட்டுல பெரிய பிரச்சனையே நடந்தது. அப்பவும் கார்த்திக் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு, யாரும் அவ மேல பிரஷர் கொடுக்க கூடாதுன்னாரு. இப்ப இருக்கிற நிலைமையில நான் என் வீட்டுல எல்லார்கிட்டயும் நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா கார்த்திக் என்ன சொல்லுவாருன்னு தான் தெரியல. என்னால பிரச்சனை வரக்கூடாது, பொறுக்க போற இந்த குழந்தையால யாருக்கும் எந்த டென்ஷனும் இருக்க கூடாது. இப்பதான் எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அர்ச்சனா, நீ இப்ப என்ன பண்ண போற? வேணும்னா அம்மா கிட்ட கேட்கலாமே, இல்லனா அப்பா கிட்ட. இல்ல வந்தனா, இப்போதைக்கு அம்மா கிட்ட இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல இந்த விஷயத்த நான் கார்த்திக் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சரி, அப்படின்னா கார்த்திக் கிட்ட போன்ல பேசு. இல்ல வந்தனா, போன்ல பேச மாட்டேன். அவர் திரும்ப வருவார்ல, அதுக்கப்புறமா அவர்கிட்ட நான் பேசுறேன். சரி அர்ச்சனா, அவர் வந்ததுக்கு அப்புறமே பேசு. அட, ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கதவை சாத்திக்கிட்டு அப்படின்னு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, இவளை தூங்க வைக்கலான்னு நினைச்சேன். அதான். சரி சரி, இந்தம்மா முதல்ல உட்காந்து இந்த ஜூஸ குடி, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கங்க. ஆஹா. சார், உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்தாங்க பேப்பர்ஸ். தேங்க்ஸ் a lot. நமக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குங்கிறத நம்பவே முடியல. எங்க நமக்கு கிடைக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க தைரியத்தாலேயும் உங்க ஹார்ட் ஒர்க்காலேயும் தான் நமக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே நான் பெரியப்பாவுக்காக தான் செஞ்சிருக்கேன். ஹலோ. நான் கரெக்ட் டைம் கால் பண்ணிருக்கேன்ல. கார்த்திக் இன்னும் கால் பண்ணலையேன்னு அர்ச்சனா நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் கால் பண்ணிருக்கேன். அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் உனக்கு எந்த டென்ஷனும் கொடுக்க போறதில்ல. நீ என் கால்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹலோ. நான் வெயிட் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன இது, கொஞ்சம் பாசமா சொல்லலாம்ல. நான் உங்களை மிஸ் பண்றேன் கார்த்திக் சொல்லலாம்ல. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு கார்த்திக்? ஆனாலும் நீ ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி சொல்லு அர்ச்சனா, வேற ஏதாவது குட் நியூஸ்? கார்த்திக், நான் சரி விடு, நானே சொல்றேன். ஒரு கிரேட் நியூஸ் இருக்கு அர்ச்சனா. இத சொன்னா சந்தோஷத்துல நீ டான்ஸே ஆடிடுவ. என்ன? என்னோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த மகனால நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் கையை விட்டு போற மாதிரி இருந்ததுல, அது மறுபடியும் நமக்கே கிடைச்சிருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. நீங்க இந்த வேலையை முடிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா அர்ச்சனா, ஆனா நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன் தெரியுமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருக்கேன். நீயே பார்க்கல, கொஞ்ச நாளா நம்ம வீட்டுல வேற நிறைய பிரச்சனை. அது மட்டும் இல்லாம பிசினஸ்
பிசினஸ்ல வேற நமக்கு லாஸ். ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல. இல்ல ஆமா. இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. எந்த டென்ஷனும் இல்ல. என்ன அர்ச்சனா எதுவுமே பேச மாட்டேன்? நானே தான் பேசிட்டு இருக்கேன். அது வந்து நான் என் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓ அப்படியா? தட்ஸ் நைஸ். அர்ச்சனா நீ இப்ப அம்மா வீட்ல இருக்கல? சரி நான் திரும்ப வர வரைக்கும் அங்கேயே இரு. அண்ணனையா கூட நல்லா விளையாடு. உனக்கு ஷாப்பிங் வேற ஏதாவது இருந்தா அங்கேயே பண்ணிடு. ஏன் இப்படி சொல்றீங்க கார்த்திக்? ஏன்னா நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். என்னோட ஃபுல் டைமையும் உனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். நீ உன்னோட ஃபுல் டைமையும் எனக்காக கொடுக்கணும். இதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. நம்ம 2 பேர் மட்டும் தான். மூணாவதா யாரும் இருக்க கூடாது. ஹலோ அர்ச்சனா. கார்த்திக் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அது அங்கிருந்து நீங்க சீக்கிரமா வந்துருங்க. என்ன ரொம்ப மிஸ் பண்றியா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அர்ச்சனா. நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். எந்திரிச்சிட்டியா அர்ச்சனா? இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்ட? இல்லம்மா, தூக்கம் வந்துருச்சாதான். இதுவும் நல்லதுக்கு தான். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தல்ல. அர்ச்சனா அக்கா, இது பாருங்க என்னன்னு. என்னது? இதுதான் மாமாவோட பர்த்டே கிஃப்ட். நேத்து ராத்திரியே நான் இதை ஆர்டர் பண்ணி வர வச்சிட்டேன். பரவாயில்லையே, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. இவனை மட்டும் பாராட்டாதீங்க. இவனோட அண்ணன் நான் தானே. இவன் ஒரு அடி பாஞ்சா நான் 10 அடி பாய்வேன். நீங்க வேணா பாருங்க, எல்லாரையும் விட கார்த்திக்கு நல்ல கிஃப்ட் நான் தான் கொடுப்பேன். அது கன்ஃபார்ம். பெரியம்மா, இங்க பாத்தீங்களா? சும்மாடா, உன்னை கிண்டல் பண்றான். சும்மா இருண்ணா. நான் சூர்யாவை விட பெரியவல்ல, அதனால எல்லாரோடவும் நல்ல கிஃப்ட் நான் தான் மாப்பிளைக்கு கொடுக்க போறேன். சும்மா சொல்றேன். புரிஞ்சுதா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லாரை விட அற்புதமான பரிசு அர்ச்சனா தான் கொடுக்க போறா. நீ கிஃப்ட் வாங்கிட்டியா? என்ன வாங்கியிருக்க? ஆமா அர்ச்சனா, என்ன சர்ப்ரைஸ்னு எங்களுக்கும் சொல்ல. இல்ல, அது வந்து ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா, முன்னாடியே மாப்பிளைக்கு gift வாங்கி வச்சிருக்கா. ஆனா இன்னும் எதையும் யோசிச்சு வைக்கலன்னு சொல்றா. ஆமாம்மா, இவ எல்லாத்தையும் மறைக்கிறா. யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்கிறா. என்கிட்ட மட்டும் தான் சொல்லிருக்கா. என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அவ பாட்டி கிட்ட மட்டும்தான் முதல்ல சொல்லுவா இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நான் உண்மையிலேயே எதுவும் வாங்கல. வந்தனா என்ன சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துடுறேன். ஆ, அம்மா நான் இப்ப வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா நான் இப்ப வந்துடுறேன். அர்ச்சனா, அர்ச்சனா, நான் சும்மா கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் உன் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, உன்னோட அண்ணியும் தானே. சும்மா உன்கிட்ட விளையாடுன. ரொம்ப வருத்தப்படுறியா? நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. இப்படி இருக்கும்போது எல்லாரும் முன்னாடி நீ இப்படி பேசினேன்னா எல்லாருக்கும் நான் எதையும் மறைக்கிறேன்னு தெரிஞ்சு. அர்ச்சனா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியதானே போகுது. இந்த விஷயத்தை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாரு. நாளைக்கு எல்லாருக்கும் இத பத்தி தெரியும் போது நிச்சயமா உன் மேல கோவப்படுவாங்க. இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த சொல்லலன்னு சொல்வாங்கல்ல. எனக்கு என்ன செய்யறதுன்னு எதுவும் புரியல. நான் இந்த விஷயத்தை பத்தி முதல்ல கார்த்திக் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அவர்கிட்ட எப்படி சொல்றது? அவர் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாதுன்னாரு. ரிலாக்ஸ்டா இருக்கணும்னாரு. அர்ச்சனா, நீ ஏன் ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்க? இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். இத கார்த்திக் கிட்ட சொன்னா ஏன் டென்ஷன் ஆக போறாரு? எனக்கு தெரியும் வந்தனா. ஆனா அர்ச்சனா, இத பத்தி நீ சொல்லிதான் ஆகணும். இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி யோசிச்சுதான் நானும் பெரிய தப்பு பண்ணேன். சூர்யாவால குழந்தைங்கிற பெரிய பொறுப்பை ஏத்துக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அவர்கிட்ட நான் இந்த நல்ல செய்தியை சொன்னப்போ அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா? இங்க பாரு அர்ச்சனா, இந்த விஷயத்த நீ அவர்கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் மறைக்கவே முடியாது. நான் சொல்றத கேளு. கார்த்திக் கிட்ட விஷயத்த சொல்லு. நிச்சயமா நீ நினைக்கிறபடி எதுவுமே நடக்காது. அது மட்டும் இல்லாம இந்த நல்ல செய்தியை நீ அவர் பிறந்த நாள் அன்னைக்கு சொல்ல போற. இதை விட பெரிய கிஃப்ட் கண்டிப்பா வேற எதுவும் இருக்க முடியாது அர்ச்சனா. அர்ச்சனா, நீ உன்னோட சந்தோஷத்தை உன் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிக்க ஏன் இப்படி பயப்படுற? இங்க பாரு அர்ச்சனா,
இது உன் லைஃப்லயும் கார்த்திகோட லைஃப்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டைம். இத பத்தி நான் கார்த்திக் கிட்ட சொல்லிதான் ஆகணும். ஆனா எப்படி சொல்றது? அட இது அதை விட பெரிய டென்ஷனா இருக்கே, எப்படி சொல்ல போற? ஆ ஆ என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன சொல்லு. நீ கார்த்திக் அழகா இருக்கிற ஒரு பேபியோட போஸ்டர் வாங்கித்தா. வந்தனா அப்படிலாம் யாராவது சொல்லுவாங்களா என்ன? அப்போ அப்ப நீ அவருக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் வாங்கித்தா. அதுல ஒரு பக்கம் உன்னோட போட்டோ, இன்னொரு பக்கம் அவரோட போட்டோ, நடுவுல காலியா விட்டுரு. இது என்ன ஏதாவது பசில் கேமா? அட இத ஒரு பசிலா மாத்துனதே நீதானே. ஆ அவருக்கு நீ ஒரு லெட்டர் எழுதி கொடு. அதுல ஒரு நல்ல லைன், வாழ்க்கை எப்படி மாறும்னு. லெட்டரா? இல்ல லெட்டருக்கும் எனக்கும் எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் சரியா இருந்தது இல்ல, அது கிடைக்கிறதும் இல்ல. இதெல்லாம் செஞ்சா சரி வரும்னு எனக்கு தோணல. ஒருவேளை கார்த்திக் தப்பா நினைச்சிட்டாருன்னா? அர்ச்சனா எது சொன்னாலும் வேண்டாம் வேண்டாங்கறல, அப்ப நேரடியா சொல்லிடு. எனக்கு தெரிஞ்ச இதுதான் பெஸ்ட் வழி. சரியா? எப்பவும் தேவையில்லாம விஷயத்தை பெருசு பண்ணாத. அப்படி பண்ணா டென்ஷன் தான் அதிகமாகும். நான் சொல்ற படிக்கையில எல்லாம் சரியாயிடும். கார்த்திக்கோட பர்த்டே அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இந்த கிஃப்ட் அவர்கிட்ட கொடுத்துரு. புரிஞ்சதில்ல? மாணிக்கம், மா பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு மார்க்கெட் போறீங்கல்ல, நீங்க வரதுக்குள்ள பாத்திரத்தை எல்லாம் கழுவி வைக்க சொல்றேன். சரிங்கம்மா. இன்னைக்கே எல்லா வேலையும் பண்ணிட்டா நல்லது. நாளைக்கு நேரமே கொஞ்சம் கூட இருக்காது. அங்க பாருங்க. நான் எல்லார் சார்பாவும் gift பேக் பண்ணிட்டேன். ஆனா அண்ணி என்ன gift கொடுக்க போறாங்கன்னே தெரியல. எனக்கு என்னமோ அவங்க முதல்லயே gift வாங்கி வச்சிருப்பாங்கன்னு தோணுது. நாளைக்கு நம்ம வீடு ரொம்ப கோலாகலமா இருக்கும்ல. லட்சுமிமா, நாளைக்கு கார்த்திக் தம்பி பிறந்த நாள். அதை நல்லா கொண்டாடணும். ஏன்னா அடுத்த வருஷம் நீ வெளிநாட்டுல இருப்பல்ல, நீ அங்கிருந்து போன்ல மட்டும்தான் வாழ்த்து சொல்ல முடியும். அப்படி இல்ல ஒண்ணும் இல்ல மாணிக்கண்ணா. அண்ணன் பிறந்த நாளைக்கு நான் இல்லாம எப்படி? காலையில ஃபிளைட் ஏறி சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன். சரி சரி, அப்படியே வந்துருங்கம்மா. இங்க பாருங்கண்ணா, எவ்வளவு சுறுசுறுப்பா எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குன்னு. இங்க பாருங்களா, கார்த்திகோட பரிசும் தயாரா இருக்கு. உண்மையை சொல்ல போனா கார்த்திக் தான் நமக்கு பெரிய பரிசு கொடுத்திருக்கான். ஒரு பெரிய டீலிங் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா கார்த்திக் இன்னைக்கு மறுபடியும் அந்த டீலிங்க கைப்பற்றிட்டான். என்னை பொறுத்தவரை குடும்பத்தை மட்டும் இல்ல, வியாபாரத்தையும் காப்பாத்திட்டான். அப்படின்னா மாமா, முதல்ல நீங்க ஸ்வீட் சாப்பிடணும். எடுத்துக்கோங்க. என்னக்கா? நல்ல வேலை பண்ணிருக்கான்ல. ஆமா. ஹலோ. ஹாய் லக்ஷ்மி. ஹாய். சரி நீ சொல்லு, இன்னைக்கு எங்க மீட் பண்ணலாம்? என்ன? என்னால வர முடியாது. நேத்து நீ இதையே தானே சொன்ன, ஆனா வந்தல்ல. ஆமா, ஆனா இன்னைக்கு என்னால வர முடியாது. அதுவும் இல்லாம நாளைக்கு கார்த்திகான பர்த்டே. வீட்ல ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீ வெளியே வரலாம்ல? ஐ ப்ராமிஸ், நீ 10 நிமிஷம் மட்டும் என்ன மீட் பண்ணா போதும் ப்ளீஸ். லக்ஷ்மி. அம்மா கூப்பிடுறாங்க, நான் வெச்சிடுறேன். இந்தாமா. அப்படின்னா கார்த்திகோட பிறந்த நாளை இன்னும் நல்லா கொண்டாடலாம். ஏன்னா இது ரெட்ட சந்தோஷமாச்சே. உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா எல்லாரையும் இங்க வர சொல்லுங்க. இல்ல, இது நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட விசேஷம். அதனால தெரிஞ்சவங்களெல்லாம் ஒன்னும் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. நம்ம சம்மதிகளை மட்டும் கூப்பிடலாம். கார்த்திகோட பிறந்த நாளை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். நீங்க சொல்றது சரிதானா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷத்தை கொண்டாட போறோம். அம்மாடி சாந்தி, சொல்லுங்க. அர்ச்சனாவோட பிறந்த வீட்டுல எல்லாரையும் கூப்பிடு. சரி. நந்தினி வீட்டுல எல்லாரையும், அப்புறம் லக்ஷ்மியோட சம்பந்தி வீட்லயும் கூப்பிடுங்க. மறக்க கூடாதுன்னு. சரி. பாஸ்தா செய்யறதுக்கு இன்னும் எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்கு. எல்லாம் புது காலத்து சமையலா இருக்கு. எல்லாத்தையுமே கத்துக்க வேண்டியதா இருக்குல்ல. உண்மைதான். நானும் கொஞ்சம் கொஞ்சம் இட்டாலியன் சமையல் கத்துக்கிட்டேன். அர்ச்சனாக்கா, அர்ச்சனாக்கா என் கூட வாங்க ப்ளீஸ். வாங்க அர்ச்சனாக்கா, பேட்மிண்டன் விளையாடலாம். அக்கா வாங்க, அக்கா வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க?
விடு அவள. ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? அர்ச்சனா உனக்கு ஒண்ணு இல்லல? ஆ. என்னாச்சுமா வந்தனா? எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி பதட்டப்படுறீங்க? உட்காரு. சாரி அர்ச்சனா அக்கா. பரவாயில்ல விடுப்பா. அர்ச்சனா, ராகுல் உன் கூட எப்பவும் இப்படிதானமா விளையாடிட்டு இருப்பான். இன்னைக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, அது வந்து எனக்கு இப்ப விளையாடணும்னு தோணல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் பயந்தத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதன இதோ உங்க வீட்ல இருந்தா ஃபோன் பண்றாங்க. ஹலோ ஹலோ ராதிகா, நான் சாந்தி பேசுறேன். வணக்கம். சொல்லுங்க சம்பந்தியம்மா. உங்களுக்கு போன்லயே நான் பத்திரிக்கை வைக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. நாளைக்கு கார்த்திகோட பிறந்தநாள், அப்புறம் பூஜையும் வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும், சரியா? நிச்சயமா சம்பந்தியம்மா, நாங்க எல்லாரும் வந்துடுறோம். உண்மையை சொல்லப்போனா அர்ச்சனா இங்க வந்ததுல இருந்து நாங்க எல்லாரும் மாப்பிள்ளையோட பிறந்தநாளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் குடுக்குறீங்களா? நானும் ஒரு பேசுறேன். நிமிஷம் இருங்க, அர்ச்சனா உங்ககிட்ட பேசணுமா? செல்லக்குட்டி, என்ன ஹலோ சைலண்டா அம்மா. இருக்கீங்க? வணக்கம்மா. அர்ச்சனா, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்க நீ? நான் நல்லா இருக்கேம்மா. ஆ, அது வந்து என்னன்னாம்மா, நான் வீட்டுக்கு வந்துடலாம் நினைக்கிறேன். அங்க நிறைய ஏற்பாடெல்லாம் செய்யணும்ல. இல்லம்மா அர்ச்சனா, இங்க எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீ இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாயேன். இல்லம்மா, நானும் நிறைய ஏற்பாடு செய்யணும். நான் வந்துடுறேனே. சரிம்மா அர்ச்சனா, வா கிளம்பி. உன்னை கூட்டிட்டு வர நான் வண்டி அனுப்புறேன். ம், சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். நந்தினி வீட்டு ஆளுங்களையும் கூப்பிடணும்ல. சரிம்மா. அர்ச்சனா, என்னாச்சுமா அர்ச்சனா? ஏன் இப்பவே வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? மாப்பிள்ளை நாளைக்கு தானே வர போறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க. ஒரு நாள் இருந்துட்டு போயேன். பாட்டி, அங்க நிறைய ஏற்பாடெல்லாம் செய்யணும். எனக்கும் அங்க போகணும்னு தோணுது. நான் போயிடுறேனே. சரிம்மா அர்ச்சனா, நீ போயிட்டு வா. எப்படி இருந்தாலும் நாங்க நாளைக்கு எல்லாரும் வரப்போறோம்ல. ம்? அதுக்குள்ள போறேன்னு சொன்னா வருத்தமா இருக்கு. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தனா சொல்றதும் சரியாதான் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் நான் கார்த்திக் கிட்ட இருந்து இதை மறைக்கிறது? இன்னைக்கு ராத்திரி ஃபோன் பண்ணி விஷ் பண்ணும்போது நான் இதை சொல்லிடுறேன். ஃபோன்ல சொல்லும்போது பயப்படாம சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன பண்ற டிரைவர்? கொஞ்சம் பார்த்து நீ வண்டி ஓட்டலாம்ல. சாரிம்மா.